அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை இந்த செய்தி மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்பானவர்களே, நமக்கு நேரம் கிடைத்திருக்கிற அந்த நேரத்தில் பொன்னான நேரம், அது வீணடிக்கக்கூடாது. ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வசனத்தையாவது நம்ம தியானிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி, ஆகவே இந்த சேனல் மூலயமாக தேவ செய்தி பெரிய செய்தியாக இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக ஒவ்வொரு வசனத்தினாலையும் உங்களோட நான் தொடர்பு கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் இந்த நேரத்தை ரொம்ப சுருக்கமாக இருக்கும், முழுசாக கேளுங்க. தயவுசெய்து முழுசாக கேட்டால் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு பல காரியங்கள் மேலே கவனம் சிதறந்தாலும், ஆனால் இந்த செய்தியை முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே தேவனிடத்தில் அதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த செய்திகளை கேளுங்க. இன்னைக்கு தேவனுடைய செய்தியில ஒரு வார்த்தையை நாம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தையானது மத்திய எழுதின சுசேஷம் 11ஆம் அதிகாரம். அந்த 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம தியானிக்க போறோம். பாருங்க. யோவான் ஞானஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இதுல ஒரு மறைபொருள் ரகசியம் இருக்குது. அன்பான என் சகோதரனே, சகோதரியே, என்னதுன்னு சொன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பிரமாணங்கள் இருந்தது. அதை குறித்து அதிகமாக தியானிக்க முடியாது, ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதில் கோபாக்கினை மக்கள் தேவனை கோபப்படுத்தும் போதெல்லாம் தேவனோட தண்டனை வரும். தேவனோட தண்டனையிலேருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக பலியிடுவாங்க. தேவனுடைய கோபம் தனியுமே தவிர அதுல இருந்து அவங்களுக்கு பூரணமான விடுதலை இல்லை. அதை குறித்து தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஏசாண்டவருடைய புதிய பிரமாணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். அது தொடங்கினவர் யாருன்னு கேட்டால் இந்த யோவான் ஞானஸ்நானகன் தான் முதலாவது ஏசாண்டவருக்கு முன்னோடியாக வந்து பிரசங்கத்தை தொடங்கினார். அதனால தான் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஆகவே அந்த யோவான் ஞானஸ்நானகன் ஒரு வார்த்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யோவான் ஞானஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இது மத்திய அவருடைய அனுபவத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யோவான் ஞானஸ்நானகன் காலம் முதல்ல இருந்து இது பிரசங்கத்தை தொடங்கிட்டார். அவர் வனாந்திரத்துல பிரசங்கம் பண்ணினார். ஏசாண்டவர் நாட்டுல ஊருக்குள்ள பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு இருக்கும் ஒரு 6 மாதங்கள் தான் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனாலும் ஏசாண்டவருக்கு முன்னோடியாக வந்தவர் தான் இந்த யோவான் ஞானஸ்நானகன். அவர் சொல்ற வார்த்தை என்னதுன்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. யோவான் ஞானஸ்நானகன் காலத்தில இருந்து இந்த நாள் மட்டும் கூட பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது நம்ம யோசித்து பார்க்கும்போது, அது வெளியேற பெற்ற ஒரு ராஜ்யம். அதை வர்ணிக்க மனுஷனுடைய நாவுகள் போதாது. இந்த பரிசுத்த வேதாகமத்துல வர்ணித்ததை எழுதியிருக்குது. ஆனா ஒரு சில வகைகள் தான் அதுல எழுதப்பட்டிருக்குது. அவருடைய ராஜ்யத்தை பத்தி முழுமையா எழுதப்படலை. அதை எழுதவும் இந்த வேதாகமும் போதாது, இந்த உலகமும் போதாது. அந்த அளவுக்கு வெளியேற பெற்ற ஒரு ராஜ்யம், சந்தோஷம் மனமகிழ்ச்சியினால நிரம்பப்பட்ட ராஜ்யம். அதை சுதந்திரித்துக் கொள்வது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா, அதாவது காணிக்கை கொடுத்தா பாஸ்டர் வேணா மெச்சிக்கலாம், ஆனா தேவன் மெச்சிக்க மாட்டார். அதுல ஒரு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதுல நம்ம பரலோக ராஜ்யம் போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை அன்பானவர்களே. நாம கோவில்களில் செய்கிறது புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், அல்லது பாஸ்டர் மெச்சிக்கிற மாதிரி, பாஸ்டர் அம்மா மெச்சிக்கிற மாதிரி,
இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க மெச்சிக்கிற மாதிரி ஒரு தியாகிகளை போல செஞ்சுட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு போராட்டம் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு எல்லாருக்குமே ஆசை. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு. என்னது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கென்று நம்ம பயந்து ஜீவிக்கணும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தமாய் நாம சம்பாதித்துக்கணும். எப்படி பலவந்தம்? யாருக்கிட்ட பலவந்தம்? நிறைய பேர் மனுஷர்களோட பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாஸ்டர் தொலைஞ்சிட்டாருனாக்கா நம்ம ஏறிடலாம், அணிலேருந்து நம்ம ராஜ்யம் வந்துடும் அப்படின்னு ட்ரெஷரர் மேலே அல்லது பிரசிடென்ட் மேலே, வைஸ் பிரசிடென்ட் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணா இருப்பாங்க. அங்கு அந்த மாதிரி போராட்டங்களுக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை வேணா ஆக்கிரமிச்சு எடுத்துக்கலாமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துல ஒண்ணுமே நம்ம சம்பாதிச்சு கொள்ளவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய போராட்டமே வேற. அதுதான் சொல்றது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ள. பலவந்தம் யாரோடு? இந்த உலகத்தின் பிரஜாபதி ஆகிய பிசாசோடு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் உன்னுடைய போராட்டம் அல்ல, வானமண்டல சேனைகளோடும் லோகாதிபதிகளோடும் போராட வேண்டும். லோகாதிபதிகள் இதை செய்யக்கூடாது, இதை வணங்கக்கூடாது, இதை பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களோடு நம்ம போராட்டம் பண்ணணும். பிசாசுகளும் ஆவிகளும் அசுத்த ஆவிகளும் இவைகள்லாம் செய்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய விடாம, இல்ல விசுவாசத்துல வளர விடாம, வேதாமத்தை வாசிக்க விடாம, சர்ச்சைக்கு போக விடாம, ஜெபிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, தேவனோடு நேரத்தை கழிக்க முடியாம, அந்த விசுவாச பக்தியில நடக்க முடியாம சாத்தானானவன் நம்மளோடு பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை எதிர்த்து நீ போராட்டம் பண்ணணும். இதுதான் பலவந்தம் பண்ணுகிறது. அவனுடைய காரியத்துல பிசாசானவன் நம்மளோடு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பான். பழைய விசுவாசியா இருந்தாலும் சரி, புதிய விசுவாசியா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக நீ வேதாகமத்தை வாசித்து பல முறை முடிச்சிருந்தவங்களா இருந்தாலும் சரி, பல பிரசங்கங்களை பண்ணியிருந்தாலும் சரி, நீ மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும் மட்டுமாய் சாத்தான் உன்னோடு பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு உதாரணமா மோசேவை நம்ம சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கு பெரிய பிரசங்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா அவருடைய மரணத்தின் அண்டையில போயிட்டு, அந்த சடலத்தின் அண்டையில போய் இவன் என்னுடையவன் சொல்லி அந்த காப்ரியேல் தூதன் இடத்துல போய் பிசாசானவன் லூசிபேர் அங்க போய் வாதம் பண்றான். நீயும் நானும் ஏமாத்திரம். ஆகவே நம்மளை எதுவரையிலையும் சோதிப்பான்னு சொன்னா, தேவனோட ராஜ்யத்தின் ஒரு அடி பரலோகத்துல வச்சுட்டு 2வது அடி காலை தூக்கி உள்ள நுழையறதுக்கு முன்பாக கூட நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவன் பார்ப்பான். அந்த பலவந்தம் எது வரலையும் தொடரும்னா பரலோக ராஜ்யத்தின் வரலையும் கூட அது தொடரும். ஏன்னா தேவன் ஆவியில இருக்கிற கட்டப்பட்டிருந்த ஆவிகளுக்கு எல்லாத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணினார். அங்கேயும் கூட என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது, பிரசங்கம் இருக்குது. பாருங்க அன்பானவர்களே, நமக்கு எப்பவுமே போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த போராட்டத்தின் மத்தியில நம்ம சாட்சியத்தை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக நம்ம போராட வேண்டும். நம்ம ஜெபம் குறையாதபடிக்கு தேவனோடு போராட வேண்டும். அநேக அலுவலகங்கள் கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் ஜெபம் குறையக்கூடாது. வேதாகமத்தை வாசிக்கிறது நம்ம தொடர்ந்து வாசிக்கணும், வாசிக்காம இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு சண்டை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அதுக்காக வேதாகமத்தை தேவன் என்ன பேச விரும்புகிறார், இந்த பிரச்சனைகள் மத்தியில தேவன் என்னோட என்ன பேச விரும்புகிறார், அவருடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போதான் நம்ம இந்த உலகத்துல இருந்து எப்படி பரிசுத்தமா ஜீவிக்கணும், எப்படி இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. சாத்தான் அவனுடைய வேலையை தொடர்ந்து அவன் செய்து கொண்டே தான் இருப்பான். அதுல அவன் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் செய்வான். ஆனா நாம விசுவாசத்துல நிலை நிற்பதற்காக எந்த அளவுக்கு நாமும் சாத்தானோடு போராடுகிறோம். அதான் அந்த வார்த்தையை மறுபடியும் நம்ம வாசிக்குவோம், மறந்துடக்கூடாது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 12ஆம் வசனம். யோவான் ஞானஸ்நானன்
காலம் முதல் யோவான் ஞானஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தமாதான் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்குது. சுலபமா யாருக்கும் கிடைக்கிறது இல்ல. இயேசு ஆண்டவர் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் மட்டும் நமக்காக பலவந்தமாய் போராடினார். சும்மாவே கிடைக்கல. அவர் போராடி பண்ணி வைத்திருக்கிற அந்த போராட்டத்தின் மத்தியில தான் நமக்கு இந்த பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கிறது, அந்த அருகதை நமக்கு உண்டாயிருக்கு. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த குறுகின காலத்துல, இந்த படர்ந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல அந்த பரலோக ராஜ்யத்தை சுலபமா சம்பாதிச்சிடலாம் நம்ம எண்ணவே முடியாது. பரிசுத்தர் சுத்த கண்ணன் அவருக்கே அவ்வளோ பாடுகள் நிறைந்து கடைசி மட்டும் போராடிதான், பலவந்தம் பண்ணி தான் நமக்கு அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நாம கூட அதை பெற்றுக்கொள்வதற்காக போராட வேண்டாமா? வெளியேற பெற்ற அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் இந்த உலகத்துல வரக்கூடிய உபத்திரவங்கள், வீட்டில் இருக்கிற கணவன் மூலயமா, மனைவி மூலயமா, பிள்ளைகள் மூலயமா, உற்றார் உறவினர் மூலயமா, அல்லது சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்கள் மூலயமா, விசுவாசிகள் மூலயமா, யார் மூலயமா வேணாலும் சாத்தான் நம்மளை வந்து போராட்டம் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அவன் போராட்டத்தை கொண்டு வரும்போது அதை நம்ம மேற்கொள்ளணும்னா பொறுமையோடு, ஞானத்தோடு, ஜெபத்தோடு, வேத வசனத்தோடு அதை நம்ம மேற்கொள்ளணும். ஏசாண்டவர் எப்படியெல்லாம் மேற்கொண்டார் என்பதை ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த போராட்டத்தில் ஜெயம் கொள்ளும். யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சுலபமானது கிடையாது. ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க, ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், இல்லைன்னா சர்ச்சில் பாய் போட்ட உடனே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன், அல்லது நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதனால பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன். நிறைய பேர் என்னை யாருமே குற்றம் சொல்லவே இல்லை அதனால நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன். இதெல்லாம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக்கிறது. ஆனால் சாத்தான் எதன் மூலயமா உங்களை நிறுத்துவான்னு, எதன் மூலயமா உங்களை அவன் பிடித்து வைத்துக் கொள்வான் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் மறைபொருள் ரகசியம். ஆகவே நாம இந்த உலகத்துல இருக்கிற காலம் மட்டும் போராடி கொண்டே இருக்கணும். போராடும் போதுதான் பரலோக ராஜ்யம். அதுதான் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சாத்தானோடு நமக்கு ஒரு பலவந்தம் உண்டு. அவனோடு போராடும் போது அதை நம்ம சுதந்திரத்துக்கணும். அந்த போராட்டத்தின் மத்தியில தான் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்குமே தவிர, அந்த போராட்டம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் நமக்கு சுலபமா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நேரா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சுலபமான வார்த்தையினால சொல்லி நேரா போயிடுறது கிடையவே கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த அற்பமான வருஷங்களுக்குள்ளே, அற்பமான இந்த காலத்துல நாம பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ளணும். சாத்தானுக்கு விரோதமா இந்த உலகத்தின் பிரஜாபதி ஆகிய பிசாசுக்கு எதிர்கொண்டு நாம போராடணும். அது நம்மளுடைய பலத்தினால் மட்டும் போராட முடியாது, தேவனோட பலத்தினால தான் போராட முடியும். அதுக்கு நல்லா ஜெபம் பண்ணணும், வேதாகமத்தை கருத்தா வாசிக்கணும். அந்த தேவ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் சாத்தான் இடத்துல போராடணும். இதை போராடும் போது தான் தேவனோட ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக்கொள்ளும். அன்பானவர்களே, நாம நம்ம சொந்த பலத்தினால போராடாமல் தேவனோட பலத்தினாலே போராடி அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.